சித்தர் பூமி. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒருத்தங்க எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்குது, அந்த பணத்தில் நான் நிலமாக வாங்கலாமா, சேமிப்பு பண்ணலாமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, கார் வாங்கி விடலாமா, இல்லைனா வாடகைக்கு இந்த ஆட்டோ இதுன்றது இந்த மாதிரி கார் வாங்கிட்டு ரெண்ட்டுக்கு நான் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. முதல்ல எனக்கு ஒரு பெரும் தொகை லாபமாக வருது, இல்லைனா குடும்பத்துலேருந்தே ஏதோ ஒரு சோர்ஸ் எனக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த பணத்தை நான் வண்டி வாகனங்களில் செலவு செய்யக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க ஒரு ஹைவேஸ் நிலம்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியூரில் எங்கேயோ ஒரு நிலம் வருது, ரொம்ப லாபமாக இருக்குது, அந்த நிலத்தை நான் வாங்கி போடுறேன், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், அதுக்கப்புறமாட்டி பார்த்துக்கலான்னு வாங்கி போட்டுருவாங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறமாட்டி அந்த நிலத்தை போய் நம்ம வித்துடலாம், இப்போ எனக்கு இரட்டை லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை இப்போ விற்க போகும்போது அங்கே அந்த இடத்துல நிலமும் இருக்காது, அவங்களுக்கு தேவையான ஆதாரமும் அந்த கையிலங்கிறது இருக்காது. ஒரு ஜாதகத்தில் வண்டி வாகனங்கள் இல்லைன்னா நிலம் சம்பந்தப்பட்ட யோகம் எப்போது யாருக்கு அப்படிங்கிறத தெரிந்து செய்வதுங்கிறது நலம். ஏங்க இது முன்னாடியே வேலை பார்க்கலையா, அப்போவே இது தடுத்திருக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா நிலத்தை வாங்கிட்டாங்க, ஜாதகரும் அந்த நிலத்தை போய் பார்த்துட்டாரு. 4 வருஷத்துக்கு அப்புறமாட்டி அந்த நிலம் நம்மளுடையது இல்லை, அது வேற ஒருத்தங்களுடையது, நம்ம ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் அந்த நிலத்தினால். அந்த பணம்ங்கிறது வேஸ்ட்டுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இங்கே கிரகங்கள் தான் நம்மளை ஆளுமை பண்ணுறது. நம்ம எல்லாருமே நினச்சின்னு இருக்கோம் என்னுடைய வாழ்க்கைங்கிறது என்னுடைய இஷ்டப்படி தான் நடக்குதுங்கிறது. கண்டிப்பாக கிடையாது. தீர்மானம், நம்மளுடைய முடிவுகள் யார் எடுக்கிறாங்கன்னா கிரகங்கள் தான் எடுக்கிறாங்க. என்ன, நான் இந்த நேரத்தில் இன்றைய செயல்களை மட்டும் நான் தூங்கணுன்னா இப்போ தூங்குறேன், நான் சாப்பிட்ணுன்னா நான் இப்போ சாப்பிட்றேன், அதுவும் அந்த கிரகங்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த எண்ணத்தை கொடுக்கும். உண்மையிலேயே சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கண்ணப்ப நாயனார் கதை தெரியும். திருடனாக இருந்து மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் இருந்து கீழே சிவலிங்கம் இருக்குன்னு தெரியாமலேயே வில்வ மரத்தில் போய் வில்வ இலையை பிச்சு பிச்சு போட்டு பார்த்திங்கன்னா அன்னைக்கு சிவனுக்கு வில்வ இலையால் அபிஷேகம் செய்தது அவர். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவராத்திரி. அவருக்கு தெரியுமாங்க இன்றைக்கி சிவராத்திரி, தூங்கக்கூடாது, சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும், பட்டினியுடன் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா? அங்கே தெரியாது. ஆனால் கிரகங்கள் அவருடைய இதுபடி அதை நடத்தி வச்சுதானா நடத்தி வச்சது. நம்ம ஒரு நாளும் நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம இந்த நேரத்தில் இதை செய்கிறோன்னு. கிடையாது, அந்த கிரகங்கள் அதை நடத்தி வைக்கிறது. ஒரு கோவிலுக்கு போகிறோம், நம்ம நினைக்கிறோம் நம்ம பிளான் பண்ணி வந்துட்டோம், நம்ம பிளானிங் சூப்பராக இருக்குதுன்னு. கிடையாது, கிரகங்கள் இந்த செயலை அனுமதிக்க போயிட்டு வாங்கிறது சொல்கிறனால தான் இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வர்றோம். ஒன்றுமே இல்லைங்க, தூங்கி எந்திரிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் தூக்கங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெருசு. ஒரு நாளும் எந்திரிக்கும் போது கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் எந்திரிக்கணுங்கிறமாங்க. அந்த சுவாசம் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை மதிப்பாங்க. மறுநாள் நம்ம விழித்தெழுந்து அந்த சுவாசத்தை உணர்ந்தால் மட்டும்தான் நாம அப்படிங்கிற தெரியக்கூடிய நிலை இருக்கும். இதுவுமே பகவான் நிச்சயமே. சிலருக்கு அது கூட அந்த வாய்ப்பை கடவுள் கொடுப்பாரானா கொடுக்க மாட்டார். நேற்று ராத்திரி தான் பார்த்தோம், இன்றைக்கி காலம்பரை இல்லை அப்படிங்கிற தகவல். கிரகங்கள் மூலமாகத்தான் நம்ம இயங்குகிறோம். அதை உணர்ந்து செயல்படணும். நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம ஏதோ செய்கிறோம், நமக்கு வாக்கா நடக்கிறது அப்படிங்கிறது. தகுந்த காலத்தில் கிரகங்கள் நம் மூலமாக அதை நமக்காகவே இயக்க வைக்குது, அதை நான் அடையிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த நண்பர் ஒரு நிலம் வாங்கிறது, இன்னொரு ஜாதகம் கேட்டிங்கன்னா வீடு வாங்கலாமா, வீடு வாங்கினா எனக்கு லாபமாக இருக்குமா, 4ஆம் பாவக கிரகம்ங்கிறது நன்றாக இருந்தால் வீடு லாபமாக அமையும். நான் 2 வீடாக வாங்குகிறேன், கீழே மேலேயும் வாங்குகிறேன், கீழே வாடகைக்கு விடுறேன், மேலே நான் இருந்துக்கிறேன். அந்த வீட்டின் மூலமாக வருமானம் அவருக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த எண்ணத்தை, அந்த மாதிரி வீட்டோட அமைப்பை ஜாதகருக்கு கொடுக்கும். சிலர் பார்த்திங்கன்னா வண்டி வாங்கிட்டு, சொந்த வண்டியாக வாங்கிட்டு அதை ஓட விடுவாங்க. அதன் மூலமாக லாபம் இருக்குமான்னு கேட்பாங்க. ஒரு வண்டியை வாங்கி விடுறேன், வேனாக இருந்தாலும் சரி, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, எனக்கு அதில் லாபம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அது அவங்களுக்கு நன்றாக இருக்குமானா நன்றாக இருக்கும். சிலருக்கு மட்டுமே அந்த யோகம் அவர்களுடைய ஜாதகத்தில் அதற்குண்டான அமைப்பு இருந்ததுன்னா இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னையில் நிறைய ஆட்டோக்காரர்கள் ஒரு வண்டியை ஓட விடுறாங்க, ஒரு வண்டியில் அவங்க ஓடுறாங்க. என்னங்க தான் உங்களுக்கு 2 வண்டி இருக்குது, அது ஓடட்டும் மேடம், கிடைச்ச பைசால ஏதோ வாங்கி விட்டுருக்கோம், அந்த கடனும் ஓடியும் எங்களுடைய
நித்திய செலவுகளும் அதில் கழிஞ்சு போகும். ரெண்டையும் வாங்கி விட்டுட்டு அவன் பார்த்துப்பான், எல்லாம் நம்ம கையிலேயே இருக்குதும்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அந்த நபருக்குண்டான தெளிவு நிறைய நண்பர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் வயசானவராக கூட இருக்கலாம், ஆனால் அவருக்குண்டான தெளிவு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கையிலேயே இருக்குது, அவன் பார்த்துப்பான், அவன் வாங்க சொல்கிறான், எனக்கு கிடைச்சது, நான் வாங்கினேன். அப்போ இந்த வயதில் அவருக்கு ஒரு லோன் கிடைக்கணும், அதை அவர் அடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதா அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும். பையன் மூலமாக தாங்க வாங்கினேன், ஆனால் எனக்கு நல்லா இருக்குது, தம்பி போட்டு வாங்கி கொடுத்துட்டாப்புல, நான் தான் அடைச்சுன்னு இருக்கேன், ஆனால் நல்லா போகுது, 1க்கு 2 போகுது, 1 பிள்ளை கையில் கொடுத்துருவேன், 1 நான் அடைச்சுன்னு இருக்கேன், 2 பேரும் சந்தோஷமாக இருக்குங்கிறாரு. வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. அந்த தெளிவு அந்த கிரகங்கள் கொடுத்தது. இத்தனை வருடத்திற்கு பிறகு இப்போ தான் அவருக்கு வண்டியை வாங்கணும், அதில் வாடகைக்கு விடணும், ஒன்று நம்மளுடைய சம்பாதிக்கிறதுக்கு, என்னுடைய குழந்தைகளுடைய சேமிப்புக்காகங்கிற முடிவுக்கு வரும்போது கிரகங்கள் அதை செய்யுதானா செய்யுது. அவருக்கு வண்டி வாகனத்தின் மூலமான லாபம்னு இருக்குது. இன்னொரு நபருக்கு லாபமாக கிடைச்ச பணத்தை நிலத்தில் போட்டு அதை இழக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. கிரகங்கள் எந்த மாதிரி வேலை பார்க்குதுன்னு பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே அந்த அமைப்பு இருக்குமானா இருக்காது, எல்லாருக்குமே அந்த கான்செப்ட் வருமானா வராது. கண்டிப்பாக அவர்களுடைய ஜாதக அமைப்பின் படி மட்டுமே வீடு வண்டி வாகனங்களால் யோகம் வருமானம் அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குதா, தயவுசெய்து அந்த அடி எடுத்து வைங்க. இல்லைன்னா நீங்கள் நிற்கிற இடத்துலையே இருங்க, கடன் வாங்க வேண்டாம். நம்ம சம்பாதித்த பணத்தை வேற எங்கேயோ போய் தொலைக்க வேண்டாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொலைச்சிட்டு தான் கேட்குறாங்க. ஒன்று செய்யும்போது ஒரு கேள்வி கேட்பது கிடையாது, ஒன்று முடிவடைந்த பிறகு அதை எப்போ சரியாகும்னு கேட்பாங்க. தொலைந்த பொருளை திருப்பி கண்டுபிடிக்க முடியுமா? எங்கேயோ ஒரு பொருள் தொலைஞ்சது, நான் அதை கண்டுபிடிச்சு தர முடியும்னு வாக்கு கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ உங்களுடைய உழைப்புங்கிறதும் உங்களுடைய வருமானங்கிறதும் எதிர்காலத்துக்கு உங்களுடைய சந்ததிக்கே, உங்களுடைய சேமிப்பே, அதை எந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து பயன்படுத்துவது சிறப்பு. இது வண்டி வாங்கினர்களுக்காக மட்டுமே சொல்லலை, தொழிலுக்கும் நீங்கள் சேர்க்குற சேமிப்புக்கும் இது உகந்தது அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். நன்றி. சித்தர் பூமி.